கண்ணீரோடு தன்னுடைய வாழ்நாளை விதைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த விதைப்புக்கெல்லாம் ஆண்டவர் கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை தரப்போகிறார். இத்தனை நாட்களும் கட்டிலில் கண்ணீர் வடித்தவர்கள் உண்டு, அழுது புலம்பினவர்கள் உண்டு. என் பிள்ளை இந்த மாதிரி கீழ்ப்படியாமையினால் போகிறானே, மதுபான பழக்கத்தில் அவன் அடிக்டாகி இருக்கிறானே, அதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையே, இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு மாறவில்லையே, இந்த பலவீனம் என்னை தாக்கி கொண்டிருக்கிறதே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆண்டவரிடத்தில் போய் நான் அவருடைய சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய பலவீனம் மாறப்படவில்லையே, இதுதான் என் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையோடு தான் நான் என்னுடைய ஜீவனை முடிக்க வேண்டுமா? என்னுடைய காலங்கள் முடிகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அற்புதத்தை காண மாட்டேனா, அதிசயத்தை காண மாட்டேனா என்று பல கேள்விகளோடு எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன், உங்கள் கண்ணீரை நான் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன்.